டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவில் பொது தமிழோட ஆன்சர் கீ பார்ப்போம். இன்று 2024 டிஎன்பிசி குரூப் 4 நடைபெற்ற இந்த தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு ஆன்சர் இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பகுதியால் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதில் மரபு பிழைகள் நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு ஆன்சர் கூரை வேந்தனர். தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பார்த்திங்கன்னா ஓங்கல் ஓசை டி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது எதிர்ச்சொல் அறிதல். எதிர்ச்சொல் அறிதல் பார்த்திங்கன்னா ஊக்கத்துக்கு சி சோர்வு இதுக்கு ஆன்சர். அடுத்தது பிரித்தெழுதுக. இதில் பார்த்திங்கன்னா நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. டி தான் அதுக்கு ஆன்சர். நீள் கூட்டல் உழைப்பு. இந்த 4 இருக்கும் ஆன்சர். அடுத்தடுத்து பார்க்குறோம். அதுக்கு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்னா பி ஆன்சர் யோவான். அடுத்தது தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் டி வளன். 7 முத்துள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுனா சோழ நாடு. டி தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சேரி மொழியார் செய்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலனென மொழி புலனுந்தோரே. தொல்காப்பியர் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் டி பல்லு. அடுத்து சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது பி தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம் சி. தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் டி புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா முத்துசாமி. ஏ ஆன்சர். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பிதுர் பத்தி. விடை டி சிரவண பிதுர் பத்தி. டி ஆன்சர். பிறவினை சொற்களை கண்டறிக. இதில் பார்த்திங்கன்னா சி வருவித்தான் திருந்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டாள். இதுக்கு ஆன்சர் பி செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஆன்சர் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. பி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து 18 என்றால் 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பி பூதன் சேத்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை மண்டரும். இவ்வடியின் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். ஆன்சர் சி நாகனவாய் பறவைகள். அடுத்தது உத்தரகாண்டம் எழுதியவர் ஏ ஒட்டக்கூத்தர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன்.
என்று கூறியவர் யார்னா சி. காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யாருன்னு பார்த்தா ஏ. வாணிதாசன். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்னா பி. உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் சி. பாவேந்தர் பாரதிதாசன். வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று ஏ. வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடரென அறிந்து எழுதுதல் ஏ. வினைமுற்று தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். டி. மேற்கதுவாய் எதுகை. அடுத்து படமாட கோயில் பகுவர்க்கு 1 ஈயில். நடமாட கோயில் நம்பர்க்கு அங்குஹா ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு 1 ஈயில். படமாட கோயில் பகவர்க்கு அதுவாமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை சி. பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் பி. கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கியம் குறிப்பு அறிக. ஆன்சர் பி. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது சி. பொருளாகு பெயர். அடுத்து பொறுத்துக. இதில் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். பி. ஹாங்க் மார்க்ஸ்கி அப்படின்னா ஸ்திரீ கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன் அது தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிக் ஆன்சர் 2 இனிய வணிகம் A1342 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 34 கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலைமை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இந்த 34க்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இதில் சரியான இந்த கொஷின் கொடுக்கப்படவில்லை. அடுத்த ஒரு பதிவில் இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ரா. இளங்குமரனார். பி தான் அதுக்கு ஆன்சர். அதேமாதிரி ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுன்னு பார்த்தா டி. ராசசிம்மேஸ்வரம் கோயில். டி தான் ராசசிம்மேஸ்வரம் கோயில். டி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து சங்க இலக்கியங்களின் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்பவர் பி. திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாய் வழிபட்டவர் டி. கடவெளி சித்தர். அகர வரிசைப்படுத்துக.
கேழ்வர், பொழிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சவகர். இப்போது இந்த கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா சரியான கொஷினா அப்படின்றது அடுத்த பதிவில் நான் போடுவோம். அதற்கான விடையும் அடுத்த பதிவில் பார்ப்போம். அடுத்து தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையின் பெயர். டி தந்தவர். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். சி செல். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். இந்த 3 சூழுக்கும் என்ன மீனிங்னா, ஏ அந்த ஃபஸ்ட் வர சூழுக்கு வந்து கருப்பம், 2வது வர சூழுக்கு வந்து சுற்று, 3வது வர சூழுக்கு வந்து சபதம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 43 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், சூழ், சூழ், சூழுக்கு இந்த ஏ தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக. கொடுத்துருக்கிற 4 படிக்கும்போது ஏ தான் அது கரெக்ட் ஆன்சர். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்தது பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்னா பி பழமொழி பேசும் மக்கள். இதில் வந்து அடுத்து பொறுத்துக. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், பெரிய புராணம், சேக்கிலார், திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர். ஸோ இந்த கொடுத்துருக்கிறதுல பி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தா டி சிலப்பதிகாரம். ஓங்கு தன்மனை சூழ் நீப வனத்தை நீந்து ஒரு போதேனும். இவ்வடியில் நீப வனம் என்பது பி உவனம். உவவனம். ஆன்சர் வந்து பி தான், உவவனம். அடுத்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. இதில் இருக்கிற ஆன்சர் வந்து இந்த கொஷின் சரியான ஆன்சர்ன்றது இப்போ டவுட்டாக இருக்குது. அடுத்த ஒரு பதிவில் இது தெளிவாகப்படுவோம். அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக. இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுரா பியாசகம் அப்படின்னா அதுக்கு எழுத்து பயிற்சி. அடுத்தது வித்யா பியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். சீதால பத்திரம் அப்படின்னா தாளை மடல். இதுக்கு டி தான் அதுக்கு ஆன்சர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் பி தேவ நேய பாவனார். அடுத்து பார்த்தோம்னா இச்சொல்லின் பொருள். நலந்தலை உலகம். ஏ ஆன்சர் வந்து அகன்ற உலகம். அடுத்தது பழமொழியின் நிறைவு செய்க. பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். இதுக்கு ஆன்சர் சி மானத்தை பணங்காக்கும். மோனை சொல்லை கண்டறிக. இப்போ இந்த இதில் கொடுத்துருக்கிறதுக்கான மோனை சொல் இருந்து எதுனா இந்த கொஷினுக்கு நந்தவனம் நற்றமிழ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தா பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல அப்படின்னா இதுக்கு ஆன்சர் டி ஒற்றுமை இன்மை. அடுத்தது வந்து பயனில்லா கலனத்திற்கு ஒப்பானவர்கள். பி கல்லாதவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். டி நாவை காக்காதவர். நச்சு படாதவன் செல்வம் ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னா ஊமை அணி. ஏதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது
கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுனா ஞானக்குரல். அடுத்து பார்த்திங்கன்னா புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் வ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு கல்யாண சுந்தரனார். சீதா அதுக்கு ஆன்சர். தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் சி. கார்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1969. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. பி. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இது பி தான் அதுக்கு ஆன்சர். ஃபஸ்ட் உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. இந்த இதுக்கு பி தான் ஆன்சர். அடுத்து பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. சி. குயில் பாட்டு. அடுத்தது வாளெங்கே நீண்டு எழுத வள்ளுகி இறங்கே நாடு என தொடங்கும் இருட்டுற மொழியின் பாடலின் ஆசிரியர் யாருன்னா சி. கவி காலமேகம். அடுத்தது சரியான கண்டறிதல். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த வினாவே தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. தவறாக கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கு எக்ஸாமில் மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது கீழ்காணும் சொல்லினை வரிசைப்படுத்துக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல், இடக்கடக்கல், அதாவது இந்த 1 மங்களமான சொற்களை, 2 மாற்றி மங்களமில்லா சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரக்கல் மங்களம் ஆகியனவாகும். ஸோ இதுக்கு பி தான் அதுக்கு ஆன்சர். இதில் 1 சரி, 2 தவறு, 3 சரி. அடுத்தது வெண்பாக்குரிய ஓசை எதுன்னு பார்த்தா டி. செப்பல். அடுத்தது பொருந்தா பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டுனா நப்பூதனார். காசி காண்டம் அப்படின்னா அதி வீர பாண்டியர். அடுத்தது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். நெக்ஸ்ட் 73 பார்த்திங்கன்னா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் நாடகம். ஏ ஆன்சர். அடுத்தது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயன் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் முறை யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டி தான் ஆன்சர். அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது தவறானது. அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர்.
இதுக்கு ஆன்சர் இன்னும் குறிப்பிடவில்லை. அடுத்த பதில் பார்ப்போம். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. சி இதுக்கு ஆன்சர் பண்பு தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். அதை அடுத்தது பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்குதல். இதில் பி இகழ்வேந்தன் சேர்ந்தொழுகுவார். இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்து கரையோறு இலக்கண குறிப்பு வரைக. பி ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூரின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா திரு ஜியு போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ். இந்த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஜார்ஜ் எல் ஹார்ட். அடுத்து ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்தது மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படுத்தி வரும் செடி. இதில் பார்த்திங்கன்னா கிழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இவை மூன்றுமே இதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உப்பள தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை குறிப்பிடும் புதினம் பி கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப சிங்காரம். பி ஆன்சர். முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்னா திரு கல்யாண சுந்தரனார். மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஏ ஆன்சர் உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இது கொடுக்கப்பட்டதில் டி 6 பொருந்தா சொல்லு. பிழை திருத்தம் செய்க. இதில் எதுனா ஆன்சர் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். அடுத்து பிழை திருத்தம் செய்க. இதில் ஆன்சர் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்து ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும் என்று பாரதியார் பாடல். இத்தொடர் இடம்பெற்ற வலுவமைதியை குறிப்பிடுவது மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் ஏ ஆன்சர் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்து திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்னா சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலன் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பதிவில் தமிழ் முதல் பகுதியில் 100 கொஷின் இருக்குது. அதுக்கான நம்ம ஆன்சர் பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் 95க்கு மேலே 90க்கு மேலே நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் பாருங்கள். இதில் 1 2 கொடுக்காத இருக்குது. அந்த மாதிரி விடுபட்டது. இதில் கொடுத்துருக்கிறதுல 1 2 தவறு இருந்தாலும் இது எல்லாமே டிஎன்பிசி வெளியிடும் ஆன்சர் தான் இறுதியானது. யூனிக் அகாடமி சார்பாக இந்த பதிவை நாங்கள் போடுறோம். அடுத்த ஒரு பதிவில் இன்னும் இதுக்கு விடுபட்டிருக்க ஆன்சர் பார்ப்போம். அதே மாதிரி பொது அறிவுக்கான ஆன்சரும் அடுத்த ஒரு பதிவில் வெளியிடுறோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.